அது என்னப்பா? பார்ட்டி ஃபண்டு இந்த வரேன். செக்ஷன் 29C ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்ல ஆரம்பிக்கப்படுற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே தனக்கு வரக்கூடிய ஃபண்டு, பொலிட்டிக்கல் ஃபண்டு இல்லைன்னா பார்ட்டி ஃபண்ட் எல்லாத்தையும் அவங்க வருஷம் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும். அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 20,000க்கு மேல யாராச்சும் ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னாலே அந்த ஃபண்டை அந்த ஆடிட்ல கேப்சர் பண்ணி, நான் இன்னார்ட்ட இருந்து வாங்கினேன், இத்தனாம் தேதி வாங்கினேன், இதற்காக வாங்கினேன், நான் இந்த அக்கௌண்ட்ல வாங்கினேன், இதோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இதெல்லாம், அப்புறம் நான் என்னோட அக்கௌண்ட்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், இதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கேன், அப்புறம் மிச்சம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல கவர் பண்ணி கொடுக்கணும். இத வருஷம் 31st of Octoberக்குள்ள போன பினான்சியல் இயருக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அதை வேலிடேட் பண்ணிட்டு அதை அவங்களோட சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம அண்ணன் February 2, 2024 டிவிகேங்கிற கட்சி அனௌன்ஸ் பண்ணாரு. செப்டம்பர்ல அந்த கட்சியை அபிஷியலா ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாரு. அப்போ 2024-25 பினான்சியல் இயர்ல டிவிகேங்கிற ஒரு கட்சி இயங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அண்ணன் தான் மத்த கட்சி மாதிரி ஊழல் சக்தியோ தீய சக்தியோ கிடையாதுல்ல, நம்ம அண்ணன் தான் தூய சக்தியாச்சு. சரி, இவர் என்ன மாதிரியான ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காருன்னு போய் பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷனோட ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ்குள்ள போனா ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் 2024-25. ஓகே, இதில் எங்கே தமிழக வெற்றி கழகம், டிவிகே எங்கே, டிவிகே எங்கடா, தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி, என்னடா டிவிகேவே காணோம். நானே கட்சிக்கு என்ன ஃபண்டு வந்துச்சு, எவ்வளவு ஃபண்டு வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கேன், எதை பத்தியுமே ரெக்கார்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு தூய சக்தியாச்சே, நீங்க இப்படி பண்ணலாமா? அதுவும் 2025 அக்டோபர் 31 முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சே, இன்னும்மா உங்களால ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியல? அவ்வளவு தூய சக்தியா நீங்க? என்ன மாதிரி தூய்மை ரிப்போர்ட்டே இருக்காது, அவ்வளவு தூய்மை. செல்ல குட்டி, புஜ்ஜு குட்டி, அம்மா குட்டி, டிவி கேக்கு வந்த பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு மட்டும் சொல்லிடுமா கண்ணு, யார்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னு மட்டும் சொல்லிடுமா கண்ணு. அப்படியே எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, பொது வழியில வச்சிருங்க கண்ணு, உங்க சைட்ல அப்லோட் பண்ணுங்க கண்ணு, ப்ளீஸ் கண்ணு.